உங்ககிட்ட. என்ன சொன்னா சொல்லுங்க, என்ன சொன்னா? ஓ அப்படி சொன்னாலா? ஹே நான் யார் தெரியுமா? லைலா. நான் நடுப்பு சும்மா ஸ்டைலா, அழகுல நான் ஒரு மயிலா, என் முன்னாடி இந்த சொப்னா நான் சும்மா ஃபெயிலா. பேரை பாரு சொப்னா, அப்படியே மூஞ்சில துப்புனாரு. சரி அதெல்லாம் நம்மளே புகழ்ந்ததுலாம் போதும். சரி நேற்று காலேஜுக்கு வராம எங்க போய் சுத்திட்டு இருந்த? என்ன கேக்குறீங்க மேடம்? நீங்க என்ன சுத்த போனீங்க? அந்த கதையை ஏன்டி கேக்குற? என்னடி ஏதோ சொல்ல போறேன்னு பார்த்தா முதல் காட்டி நிக்கிற. அட லூசு, காலகாலமா திரும்பி நீதான் பிளாஷ்பேக்னு தெரியாதா உனக்கு? ஓ பிளாஷ்பேக்கா? சொப்னா காலேஜ கட்டடிக்க வந்தாச்சு. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அக்கா கூப்பிட்டான்னு வந்தியே, அக்கா எதுக்கு கூப்பிட்டான்னு கேட்டுட்டு வந்தியா? சொப்னா சொப்பா. ஐயோ எங்க அழுகிற சவுண்ட் கேக்குது. சொப்னா கொடுமை நடக்குது. சொப்னா நீ யாரு? சொப்னா கொடுமை கண்டா கண்ணம் செவக்கும், கண்ணம் துடிக்கும், வயல கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்டி. ஏமா ஏமா வருதுங்க? அடப்போமா அப்படி என்னமா நான் கேட்டேன்? ஏமா வருதுங்க? ஏமா அவங்க பொண்ணுதானமா நீ? அவங்க அழுகுறாங்க, இது குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேம்மா. அவனை எதுவும் சொல்லணுமா? நல்லா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருந்த பிள்ளைய என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா. அதை அனுப்ப அம்மா இருக்காமா. என்ன அது கல்யாணமா? முழுகாம இருக்காளா? சொப்னா நீயும் தான் 10ஆவதுல பாலாவை பார்த்த, அவ செட் ஆகலன்னு பார்த்திபனை பார்த்த. 11ஆவதுல பார்த்திபனை பார்த்த, அவன் செட் ஆகலன்னு 12ஆவதுல பாஸ்கரனை பார்த்த. அவனும் செட் ஆகலன்னு காலேஜ்ல கலைய பார்த்த. கன்றாவி அவன் கண்டுக்கவே இல்லை. கடைசி வரை வண்டிக்கிட்டு தான் போ. சரி சொப்னா, கனவு கண்டதெல்லாம் போதும், கனவு விட்டு வெளியே வா. சரிம்மா நல்ல விஷயம் தானம்மா, அதுக்காக ஏமா அழுறீங்க? இல்லம்மா டாக்டர் சொன்னாங்க சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சதால அம்மாவுக்கும் குழந்தைகள் வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கணும், குழந்தை போதுமான வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ சரி விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. ஏய் உங்களுக்கு என்னடி அவங்க கூட பேச்சு? பாடி போலாம். இதுதாண்டி நடந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நீ எங்க போய் சுத்திட்டு இருந்த? நானா? என்னடி கேட்டேன் இப்படி ஆடிட்டு இருக்க? நிறுத்துடி. அது இல்லடி, அது நேற்று பண்ண வைப். நல்லா சொன்னல எங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போக போறான்னு. அங்க ஒரே சாங்கு தான், சைட்டு தான், வகை வகையா சோறு தான். சோறுனால ஏண்டி வாய் பழக்கிற? அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்னடி விசேஷம்னாலே நான் பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கதை வளர்த்துக்கெல்லாம் பேசுவாங்களே, அதே மாதிரி எங்க அம்மாவும் கதை பேசிட்டு இருந்தாங்கடி. அப்படியாடி? என்ன கதைடி? கதைனா சும்மா கதைலாம் இல்ல, சுவாரஸ்யமான கதை. அப்படியா? சொல்லுடி. அது ஒண்ணும் இல்லடி, என்னோட கொள்ளு தாத்தா இருக்காருல்ல? ஆமா இருக்காங்க. அவரோட தங்கச்சியோட நாத்தனாரோட பொண்ணோட எத்தனோட பொண்ணோட பொருளாதார மகன் தான் என் தாத்தா. தாத்தா ஒரு வழியா தாத்தா கடைக்கு வந்துட்ட. அவருக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒண்ணுதான் என் அப்பா மாறிட்டு, இன்னொன்னுதான் என் அத்தை சோலையம்மா. அதுல என் அத்தைய பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஓடி லூஸ், அதுக்கு நேரம் எங்க அப்பாவோட தங்கச்சி அத்தைய பத்தி தான் சொல்ல போறேன்னு சொல்லிருக்க வேண்டியதானடி. சரிடி கதையை சொல்லி கேட்போம். அதான்டி என் கொள்ளு தாத்தா இருக்காருல்ல? ஐயோ போதும்டி, நேரம் அத்தை கதையே சொல்லுடி. சரி சொல்லுடி. அதான்டி எங்க அத்தை இருக்குல்ல, அதுக்கு 1 மாசமா உடம்பு சரியில்லையா. சரின்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியுது எனக்கு மருமக்கள் வர போறான்னு. என்னடி சொல்ற? நீ மருமகள் ஆக வேண்டிய வயசுல உனக்கு ஒரு மருமகனா? ஆமாண்டி, பாவண்டி அத்தை, ரொம்ப கவலையா இருக்குடி. சந்தோஷமான விஷயம் தாண்டி, அதுக்கேந்து அவங்க கவலையா இருக்காங்க. நீ வரடி, எங்க அத்தைக்கு ஏற்கனவே 3 குழந்தைங்க, அதை பார்த்துக்க முடியாமலே எங்க அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாவண்டி அத்தை. ஐயோ பெண்ணாடி பண்ண போறாங்க. தெரியலடி, அவங்களுக்கு தான் தெரியும். சரி விடு, நேற்று என்ன மாதிரி பாட்டுல போட்டாங்க தெரியுமா? அதை சொல்லுடி.
ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஐம் டாக்டர் பிரசாத். நம்ம எல்லாரும் உங்களுக்கு இந்த மிட்வைஃப் டே பத்தின விழிப்புணர்வு தகவல்களை கொடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நர்ஸ் இதை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் உங்க சொல்லுவோம். இப்போ எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டீனேஜ் ப்ரெக்னன்சி, அன்வான்ட் ப்ரெக்னன்சியை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக வந்திருக்கோம். டாக்டர் சொன்னாங்க அதை பற்றி பார்ப்போம். கர்ப்பகாலங்கிறது எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. ஆனால் சின்ன வயசுலேயே இந்த தேவையற்ற கர்ப்பங்களோ பெண்களோட நிறைய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைலாம் எதனால வருது அப்படின்னா, உடல் எடை குறைவு, சரியான பராமரிப்பு இல்லாதனால, மன உளைச்சல், உயர் ரத்த அழுத்தம், குறைபாடு, குழந்தை பிறப்பு, இது போல அதிகமான பிரச்சனைலாம் ஏற்படுது. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, சிறிய அளவில் குழந்தை திருமணத்தை தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்குல்ல. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கு? குழந்தை திருமணம் தடை சட்டம். சட்டம் கொண்டு வந்தாங்க 2006 கொண்டு வந்திருக்காங்க. போஸ்கோ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போமா 2012 கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் கல்வி மற்றும் இன்னும் பல சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைய தேவையில்லைன்னு இருக்கவங்களுக்கு நீங்களே கருக்கலைப்பு மற்றும் சொந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கருச்சீரகம், மூலிகை போன்ற கருக்கலைப்பு பொருட்களை உபயோகிக்க கூடாது. அதுக்கு பதிலாக மருத்துவமனைக்கு போகணும். இப்போ கருக்கலைப்புக்கு எம்டிபி, அதாவது அப்படின்னா என்னன்னா மருத்துவ கருக்கலைப்பு சட்டம். அது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1977 கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம காப்பட்டி, கருக்கலைப்பு மாற்றங்கள் மருத்துவமனை அனுமதியோட உபயோகிக்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரை ஆலோசிக்கணும். இன்னைக்கு இதை பத்தி ஏன் நம்ம கிட்ட சொல்ல வேண்டும்னா, 15 வருஷம் முன்னாடி 20% இந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்ம